கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த ஜெப நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானிக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாகவும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். நாம் முந்தின பகுதியிலே 32ஆம் வசனங்கள் வரை தியானித்தோம். அங்க பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் ஆலோசனை சங்கத்தாரும் பிரதான ஆசாரியனும் அவனோட சேர்ந்திருந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க பேசக்கூடாது, போதிக்க கூடாது என்று அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்ததையும் இன்னும் அதற்கு அவங்க மறு உத்தரவு கொடுத்தது வரைக்கும் நாம் பார்த்தோம். அப்போ அவங்களுடைய பதிலுக்கு இவங்க அந்த ஆலோசனை சங்கத்தார் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படியாக அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தாங்கன்ட்டு நம்ம பார்க்க போறோம். 33ஆம் வசனம். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். இங்க நம்ம பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அதுக்கப்புறம் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் அவங்க இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு வாக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக அவங்க காத்திருந்த பொழுது அவங்க பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது மற்றவர்கள் பிரமித்து நின்ற பொழுது அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் அவங்களுக்கு வேத வசனங்களையும் தீர்க்கமான காரியங்களையும் எடுத்து பேசுறார். தீர்க்க தரிசனங்கள், யோவேல் தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட காரியங்கள், அதை கேட்டு அநேகர் இவங்களோட சேர்ந்து கொண்டார்கள், சீஷர்கள் ஆனார்கள். இன்னொரு சம்பவத்துல அதாவது பிறப்பிலிருந்தே சப்பானியா இருந்த மனிதன் யோவானாலும் பேதுருவினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குணமாக்கப்பட்ட பொழுது அப்போ எல்லாருமே பிரமித்து நின்றப்போ அப்பொழுதும் பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜனங்களுக்கு அதை இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அப்பொழுதும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவங்களோட சேர்க்கப்படுறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சீஷர்கள் ஆகுறாங்க. இப்போ இது இந்த முறை என்ன ஆகுதுன்னா, இவங்க அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஆலோசனை சங்கத்தாரோட பேசும் பொழுது அவங்க என்ன விதமா மறு உத்தரவு கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த அப்போஸ்தலர்களை கொலை செய்யணுங்கிற ஒரு உணர்வு வருது, அவங்களுக்கு மூர்க்கம் வருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். 34ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி, இப்ப என்ன காரியம் நடக்குதுன்னா, அந்த ஆலோசனை சங்கத்தார் அந்த கூட்டத்துல கமாலியேல் அப்படிங்கிற ஒரு நியாயசாஸ்திரி இருக்கிறார். நியாயசாஸ்திரினா அவர் மோசேயுடைய சட்ட திட்டங்களை ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு மனுஷன். அவர் பரிசேயன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசேயன்னா இவர்கள் அவங்களுடைய சுய நீதி, அதாவது அவங்களுடைய பக்தியின் செயல்கள்ல ரொம்ப கடைபிடிக்கிறவங்க. அதாவது உபவாசம் இருக்க வேண்டியது, தசம பாகம் கொடுக்க வேண்டியது, கை கால் கழுவ வேண்டியது,
இப்படியாக அவங்க சுயநீதியில் சார்ந்திருந்தவர்கள் தான் பரிசேயர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கமாலியேல் என்கிற இந்த மனிதன் அவர் என்ன பண்றாரு, அப்போஸ்தலர்களை கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போக சொல்லிட்டு அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னு பார்க்கலாம். 35ஆம் வசனம், சங்கத்தவரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர் ஒரு எச்சரிப்பை அந்த சங்கத்தாருக்கு கொடுக்கிறார். 36ஆம் வசனம், ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அப்போ ஒரு 2 நபர்களை அவர் எடுத்து சொல்றார் அந்த ஆலோசனை சங்கத்தார்ட்ட. முதல் மனிதன் பேர் தெயுதாஸ். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னை பெரியவனாக பாராட்டினான். அப்போ ஒரு 400 பேர் அவனை பின்பற்றினாங்க, அவனோட சேர்ந்திருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, தெயுதாஸ் மடிந்து போயிட்டான், இறந்துட்டான். அப்போ அந்த 400 பேரும் அங்கங்க சிதறி போயிட்டாங்க, அது ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு. இன்னொரு எடுத்துக்காட்டியும் சொல்றார். 37ஆம் வசனம், அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ யூதாஸ் என்கிற ஒரு மனிதனை பத்தி சொல்றாரு. அவர் கலிலேயால உள்ளவர். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, குடிமதிப்பின் நாட்களில், அதாவது மக்கள் தொகை கணக்கிடுகிற நாட்கள்ல இது நடந்த சம்பவம் அவர் எடுத்து சொல்றாரு. கமாலியேல் ஆலோசனை சங்கத்தார்ட்டு சொல்றார். அவரும் எழும்பி என்ன பண்றாரு, என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லும் போது அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றினாங்க. அந்த யூதாஸ் என்பவனும் அழிந்து போயிட்டான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். 38ஆம் வசனம், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, 2 நபர்களையும் எடுத்து சொல்லி, எப்படி தெயுதாசும் யூதாசும் தங்களை பெரியவர்களாக காண்பித்து அநேகரை பின்பற்ற வச்சாங்க. அவங்க அழிந்து போயிட்டாங்க. அவங்கள பின்பற்றினவங்களும் சிதறி போயிட்டாங்க, அது ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்களை நீங்க அப்படியே விட்டுருங்க. இது மனுஷனால் உண்டான ஒரு காரியமா இருக்குமானா அது ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிறார். 39ஆம் வசனம், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்போ இவர் என்ன சொல்றாரு, மனுஷனால் அது உண்டாயிருந்ததுன்னா அது அழிஞ்சு போயிடும். ஆனா இதே காரியம் தேவனால் இந்த அப்போஸ்தலர்கள் உண்டாயிருப்பாங்கன்னால் அவங்கள நீங்க எதுவுமே செய்ய முடியாது, ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்போ ஒரு எச்சரிப்பின் செய்தியை அந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு கொடுத்தார் கமாலியேல் என்கிற அந்த மனிதன். 40ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். இப்போ அந்த ஆலோசனை சங்கத்தாரும் பரிசேயனும் அவரோடு சேர்ந்திருந்தவர்களும் அப்போஸ்தலர்களை கொலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப மூர்க்கமா இருந்தவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, கமாலியேல் என்கிற மனிதனை கொண்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து அவங்க இப்போ இறங்கி வந்துடுறாங்க. அவங்கள அப்போஸ்தலர்களை திரும்ப உள்ள கூப்பிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கிறாங்க. அவங்கள அடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது அப்படின்னு திரும்ப அவங்களுக்கு கட்டளை கொடுத்து அவங்களை என்ன ஆக்கிறாங்கன்னா விடுதலை ஆக்கிடுறாங்க. 41ஆம் வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு
பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் 42ஆம் வசனம், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, அவங்க விடுதலை ஆக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய அந்த ஒரு அடி வாங்கின அந்த சூழ்நிலையில அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதை அவங்க பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் அவங்க சந்தோஷமா என்ன பண்றாங்கன்னா, ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அவங்க இந்த ஆலோசனை சங்கத்தார் கொடுத்த பயமுறுத்துதல்களுக்கு அவங்க பயப்படாம கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி அவங்க திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அவங்க தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய ஜீவ வார்த்தையை உபதேசம் பண்ணாங்க. இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இதுல நம்ம முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களோட நம்ம ஒரு நாளும் போர் செய்ய கூடாது. அது அவர்களுக்கு எதிர்த்து நம்ம போர் செய்தோமானால் மனிதர்களுக்கு எதிராக அல்ல, நாம் கர்த்தருக்கு எதிராக போர் செய்கிறவர்களா இருப்போம். இன்னொரு காரியம், நம்ம ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள் நமக்கு எதிராக அல்ல, கர்த்தருக்கு எதிராக வராங்க. அதனால கர்த்தர் அவங்கள பார்த்து கொள்வார், கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம அவமானத்தின் வழியாய் போக வேண்டிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும். அந்த நேரத்துல நம்மளும் அப்போஸ்தலர்களை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நம்ம அவமானப்படுவதை நம்ம பாத்திரராக எண்ணப்பட்டோம் அப்படிங்கிறத எண்ணி நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவன் எதற்காக அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டாரோ அதை அவங்க பயப்படாமல் தினந்தோறும் அதை செய்தார்கள். நாம் ஜெபிப்போம். இயேசப்பா, இந்த வேத வசனங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே நியமித்த பாதையிலே நாங்கள் ஓடவும் உமக்கு பிரியமானவைகளை செய்யவும், ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படவும் எங்களையே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.